வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தினந்தோறும் திட்டங்கள் முளைத்து கொண்டே இருக்கிறது. ஊர் ஊராக கள ஆய்வுக்கு செல்கிறார். மக்களினுடைய உணர்வுகளையும் அன்புகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அந்த வகையிலே கள ஆய்விற்கு இன்றைக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு காலனி தொழிற்சாலை என்பதும் அங்கே அமைக்கப்பட இருக்கிறது. சிப்காட் தொழிற்பூங்காவிற்கு அடிக்கல் என்று ஏகப்பட்ட விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். அப்போது அந்த விழாவிலே பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்போதுமே வரலாற்றில் நிலைத்து நிற்கும், இந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய எனது பெயரும் நிலைத்து நிற்கும் என்று உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். அதற்கான அந்த திட்டங்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். காலம் கடந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று பேசியதை வைத்துத்தான் இன்றைக்கு நாம் வாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய ஐடி விங் ஆலோசகர், சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். மனுஷபுத்திரன் சார், நான் உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரியலூரில் பேசுகிற போது வரலாற்றில் திராவிட மாடல் அரசு நிலைத்து நிற்கும், அது மட்டுமல்லாமல் இதை வழிநடத்தக்கூடிய எனது பெயரும் வரலாற்றில் அழிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார். ஒவ்வொரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சரோ இல்லை தலைவரோ வழக்கமாக பேசுறது தான் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கிறதா? அரியன்னா என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது. அது நம் கண் முன்னால் காணும் உண்மை என்பதுதான் இது. முதலில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார் அல்லவா. மக்களால் இந்த அளவிற்கு நிராகரிக்கப்பட்ட பிறகும் கூட அவருடைய ட்ராக் ரெக்கார்டு திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் முதலமைச்சராக வந்த வழி, முதலமைச்சராக இருந்த போது அவர் சென்ற வழி, இது இரண்டையும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே அவருக்கு இவ்வளவு தன்னம்பிக்கை இருப்பதே ஒரு பெரிய விஷயம். இதை நாம் பாராட்டத்தான் வேண்டும். சரி, இன்னொரு விஷயம் என்பது, பொதுவாக அதிமுக காரர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் களத்துக்கு வருவாங்க. ஆனா இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்காரு. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். மற்ற நேரம்லாம் அவங்க எதிர்கட்சியா என்ன பண்றாங்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அப்படிதான் அதிமுகனுடைய கடந்த கால வரலாறு இருந்தது. ஆனா இங்க அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது, அல்லது குற்றச்சாட்டுகள் என்பதை காட்டிலும் அவதூறுகள் என்பது, அது தொடர்ச்சியாக இன்றைக்கு முதலமைச்சர் விரிவான ஒரு பதிலை அதற்கெல்லாம் சொல்லி இருக்கிறார். உதாரணமாக பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வு திட்டத்தை நீங்க வாக்குறுதி கொடுத்து இன்னும் நிறைவேற்றல அப்படிங்கிறத போய் ஒவ்வொரு இடமா எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், 2016ஆம் ஆண்டு அதேதான் இன்றைக்கு முதலமைச்சரும் 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தையும் கொண்டு வருவோம் என்றார்கள். ஆட்சிக்கும் வந்தார்கள். 5 வருடங்களாக அதை ஏன் நிறைவேற்றவில்லை? திமுக ஆட்சி காலம் இன்னும் முடியவில்லை. அது தொடர்பான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரைகள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான ஒரு செயல்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த 5 வருடமும் கொடுத்த வாக்குறுதி என்பது என்ன? இப்படி பல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக அம்மா கைபேசி கொடுப்பேன்னாங்க, இலவச வைஃபை கொடுப்பேன்னாங்க. அதாவது மக்களுடைய மறதியின் மீதே தொடர்ந்து சவாரி செய்யலாம் என்று அதிமுக நினைக்கிறது. இது பார்க்கிற போது இன்னொரு விஷயம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த வாக்குறுதி கொடுத்தது, திட்டங்களை நிறைவேற்றினது, நிறைவேற்றாம போனது, இது பற்றியெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பது ஒரு புறம் இருக்கு. தமிழ்நாடு கண்டறியாத மிக மிக அவமானகரமான கேவலமான ஒரு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போன்ற ஒரு அவலத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அது உண்மையிலேயே ஒரு எளிய மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை அன்றைக்கு அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கையை விரித்து விட்டு போனார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே போல எங்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், அதில் ஈடுபட்டவர்களை இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் காப்பாற்றினார்கள் என்பது ஊரறிந்த ஒரு விஷயம். நாம் வெளிப்படையாக பார்ப்போம். இதெல்லாம் சிறு உதாரணங்கள். இப்படி பல விஷயங்கள். நீங்க சாத்தான்குளம் அந்த காவல் நிலையத்தில் நடந்த சம்பவங்கள், ஒரு மிகப்பெரிய இருண்ட கால ஆட்சியை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். சரி, ஆட்சி நிர்வாகம் அல்லது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளில் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றால்,
தமிழ்நாடு அரசிற்கென்று ஒரு இறையாண்மை உண்டு. எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் சரி, அந்த இறையாண்மையின் மீது அன்றைக்கு பாஜக மிக மோசமான தாக்குதல்களை நடத்துது. 2 விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று அவர்கள் இங்கு கவர்னர் அப்பொழுது எல்லா இடங்களிலும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். சரி, அதை வாய் மூடி மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தார். அது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மீது, அந்த அரசினுடைய நிர்வாக செயல்பாடுகளின் மீது ஒன்றிய அரசினுடைய ஒரு கிளரிக்கல் பணியை மட்டும் மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்கிற போது எதிர்கட்சியான திமுக களத்தில் நின்று போராடியது. ஆளுநர் செல்கிற இடங்கள்லாம் கருப்பு கொடி காட்டியது. எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய சகாக்களோ ஒரு வார்த்தை அன்றைக்கு பேசி இருப்பார்களாம். ஒரு ஆட்சி என்று வருகிற போது தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்ல, ஒரு அரசினுடைய கௌரவம், இறையாண்மை எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்திலேயே ரெய்டு நடத்தினார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எங்குமே நடந்திராத ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம். ரெய்டு நடத்தினார்கள் என்றால் அதை எதிர்த்து ஒரு முணுமுணுப்பு கூட இவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. அதைவிட நீங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது, ஜல்லிக்கட்டு போராட்டம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து அமைதி திரும்புகிற நேரத்தில் திடீரென காவல்துறையை ஏவிவிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மிக கொடூரமாக தாக்கினார். தாக்குதல் சம்பவம் இன்றும் கண் முன்னால் இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு விஷயம். சரி, நீங்க இப்ப இன்னொன்னு என்னன்னா, இவர்கள் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளாக இவர்கள் கிளைம் பண்றது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவ இடங்கள்ல 7.5% இடஒதுக்கீட்டை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு. இந்த 7.5% இடஒதுக்கீட்டை அதிமுக கொண்டு வந்த போது, ஆனால் அதற்காக நியமிக்கப்பட்ட கமிஷன் 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது. இவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். அதற்கு திமுக முழு ஆதரவு அளித்து அதை நிறைவேற்றியது சட்டசபையில். கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். கவர்னர்னாலே முதுகு நடுங்குமே, முதுகெலும்பு இப்படி வளையுமே, இப்படியே கிடப்புல போட்டு வைக்கிறார் அந்த பில்ல. கடைசியில் திமுக ஒரு கடும் போராட்டத்தை ஆளுநர் மாளிகை முன்னால் நடத்துகிறது. உடனே அடுத்த நாள் காலையில கவர்னர் கையெழுத்து போடுறாரு. நாங்க அது அதிமுக ஆட்சி கொண்டு வந்த ஒரு சட்டம் தானே, எங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்க போகலாம் தானே. என்னைக்காவது திமுக ஆட்சி கொண்டு வந்த ஒரு சட்டத்திற்காக அதிமுக போராடியதாக ஒரு வரலாற்றை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அழிய வேண்டும், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை தவிர மாநில நலன், மாநில சுயாட்சி எதை பற்றியும் அவர்கள் எந்த கவலையும் பட்டது கிடையாது. நிச்சயமா சார். இப்போ நீங்க அடுக்கின இந்த பல்வேறு விஷயங்கள் என்பது அதிமுக ஆட்சியில, குறிப்பா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் வரலாற்றில் அழிக்க முடியாதுங்கிறதா. பட் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பேசினது அப்படிங்கிறது, வரலாற்றுல திராவிட மாடல் அரசாங்கம் நிலைத்து நிற்கும் அப்படின்னா நம்ம எதிர்த்தரப்புல எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வச்சு பார்க்கறது ஒரு வகையில் அது நாமே கொஞ்சம் தரம் தாழ்த்திக்கிற அளவுக்கு போயிருமோன்ற. நம்ம முதல்வர் பேசுனது இன்னும் பெரிய விஷயமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே போக வேண்டியது இருக்கிறது. இதுவரைக்கும் நடைபெற்ற ஆட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. இல்ல அதுல என்ன விஷயம்னா, வரலாற்றினுடைய திமுகவினுடைய ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுக. சரி, இன்னொன்று திராவிட மாடல் அரசிற்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்பது ஒரு தனிநபர் அல்ல, திமுகவினுடைய ஒரு பிரதானமான எதிர்கட்சி. அப்படி இருக்கிற போது ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் ஒரு பரப்புரையை மேற்கொள்கிற போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் நாம் என்ன செய்தோம் என்பதையும் நாம் ஒப்பிட்டு காட்ட வேண்டும். அவங்க களத்திலே இல்லைன்னா அது வேற ஒரு பிரச்சனை. இப்படி பார்க்கிற போது அது அந்த பார்வையை நான் ஏற்கவில்லை. இன்னொரு விஷயம் என்பது, திராவிட மாடல் ஆட்சி இதற்கு யாராவது உரிமை கோர முடியும் என்றால் முழுக்க முழுக்க திமுக தான் உரிமை கோர முடியும். எப்படி என்றால், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கான ரோட் மேப் இதை கலைஞர் தான் போட்டார். கலைஞர் உருவாக்கிய எந்த ஒரு திட்டத்தையும் அல்லது எந்த ஒரு சட்டத்தையும் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கூட அதை மாற்ற முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூக நீதி, சமூக நலன், மாநில சுயாட்சி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ரோட் மேப் ஒன்றை கலைஞர் உருவாக்குகிறார். ஒருத்தர் தமிழ்நாட்டுல ரூல் பண்ணணும்னா இந்த ரோட்ல போனாதான் ரூல் பண்ண முடியும். திமுக தோக்கடிச்சுட்டு கூட ரூல் பண்ணலாம். ஆனால் அவர்கள் இந்த பாதையை மீறி போனால் அல்லது கலைஞர் உருவாக்கிய அந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்களை மீறி சென்றால் அவர்கள் ஒருபோதும் மக்களுடைய செல்வாக்கை பெற முடியாது. அந்த அளவிற்கு ஆழமாக இந்த கொள்கைகளை அவர் தமிழ்நாட்டில் வேரூன்ற செய்கிறார். நிச்சயமா சார், நம்ம அதை பத்தி பேசுவோம்.
கண்டிப்பா அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். ஆனா உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி மிக மகிழ்ச்சி அடைந்திருப்பார்னு நினைக்கிறேன். திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தனி மனிதர் இல்ல. அவர்தான் அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீங்க. பேசுவோம். இமயம் இமயம் இன்னைக்கு சார். இருக்க ஒரு ஆ, தேர்தல் ஆணையத்தினுடைய இன்றைய நிலவரப்படி ஓகே. அவர்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். சரி. நாம் எதையும் அரசியல் ரீதியாக அந்த நிலைப்பாட்டை எடுத்து பேச வேண்டும். ஓகே. மக்களிடம் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் அடுத்த பிரச்சனை. சரி. அதை அப்படித்தான் நிச்சயமா, நாம் எதிர்கொள்ள நிச்சயமா. வேண்டும். நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். அதே மாதிரி இமயமும் லைன்ல இருக்கிறாங்க. இமயம் சார், அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்த காலத்திலையும் திராவிட மாடல் அரசாங்கம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். அதை வழிநடத்தக்கூடிய எனது பெயரும் நிச்சயமா யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு முதல்வர் தன்னடக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவர் சொன்னதுல நிறைய உண்மைகள் இருக்கு, வரலாற்று உண்மைகள் இருக்கு. அதுல குறிப்பா நான் வந்து ஒரு 4 துறையில அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அவர் திட்டங்களை வரலாற்று நிலைநிறுத்தும், அவருடைய பெயரையும் வரலாற்று நிலைநிறுத்தும்ங்கிறதுக்கு 2-3 உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புறேன். உதாரணமா அறிவுத்துறையில அவர் ஏற்படுத்தின சில வரலாற்று நிகழ்வுகள், அதே மாதிரி கல்வித்துறையில அவர் ஏற்படுத்தின மாற்றங்கள், அதே மாதிரி சமூக நல திட்டங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அதே போன்று மருத்துவத்துறையில அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்று 4 பிரிவுல நம்ம சில திட்டங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஏன் ஒரு முதல்வர் வந்து பொதுவா இந்த முதல்வர் வந்து அவர் ரொம்ப அடக்கமாகவும் வார்த்தைகளை எண்ணியும் பேசக்கூடியவர், இன்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணமா அறிவுத்துறையில் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த சில திட்டங்களை மட்டும் நான் பேர் சொல்ல விரும்புறேன். உதாரணமா அறிவுத்துறையில இதுவரை இந்தியாவில இல்ல உலக அளவுல இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் மாவட்டந்தோறும் நூலக புத்தக கண்காட்சியை நடத்துறார். 3.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது வந்து அறிவை தேடி நீங்க போக வேண்டாம், அறிவை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு மிக மகத்தான ஒரு திட்டம். மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி என்பது அரசு செலவில். அந்த அந்த புத்தக கண்காட்சியில் தமிழ்நாட்டிற்குரிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஏற்படுத்திய திட்டம் என்பது மிக மிக முக்கியமான திட்டம். அதே போன்று இந்த அறிவுசார் துறையிலேயே தமிழ்நாட்டு 5 மண்டலங்களாக பிரித்து திருநெல்வேலி, மதுரை, கோவை, திருச்சி, தஞ்சாவூர் என்று 5 கலை அதாவது இலக்கிய பெருவிழாக்கள் என்று நடத்தி இந்த புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, அறிவை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்ற அந்த 5 இலக்கிய விழாக்கள் மிக மிக முக்கியமானது. அதே போன்று எழுத்தாளர்களை, கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். எழுத்தாளர்களையும் கலைஞர்களை ஊக்குவித்தால் தான், அவர்களை போற்றினால்தான் இந்த மொழி வாழும். இந்த மொழி வாழ்ந்தால்தான் இந்த பண்பாடு வாழும். இந்த பண்பாடு கலாச்சாரம் வாழ வேண்டும் என்றால் எழுத்தாளர்களை போற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கனவு இல்ல திட்டம் என்று எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்கியிருக்கிறார். 101.5 கோடி மதிப்பில. அதுவும் கலைஞருடைய இந்த அரசினுடைய திட்டங்களில் மிக முக்கியமானது, வரலாற்றில் இடம்பெறக்கூடியது, முதல்வருடைய பேரையும் வரலாற்றில் நிலைநிறுத்தும். அதே போன்று இங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அங்க போய் பாத்தீங்கன்னா செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம்னு ஒண்ணு இருக்கு. கடந்த பிப்ரவரியில தான் முதல்வர் திறந்து வைத்தார்கள். 180 தமிழ் ஆளுமைகளுடைய ஓவியங்களை வரைந்து வைத்து, அவர்களுடைய கையெழுத்தை வைத்து, அதற்கு பின்பாக அவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர் எப்போது பிறந்தார், எப்போது இறந்தார், அவர் பெற்ற இலக்கிய விருதுகள் என்ன என்பது பற்றி ஒரு பெரிய ஆவணத்தை உருவாக்குகிறது. இதுவும் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு அதிசயமான அரிய காரியம். உலக அளவில் கூட இப்படி எழுத்தாளர்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நாம் நம்ப முடியாது. அந்த அரங்கத்துல மிக முக்கியமானது என்னன்னா, தன்னுடைய தாத்தா, அதுக்கு முந்தின தாத்தா எப்படி இருப்பார்கள் என்று அறியாத பரம்பரையினர், தலைமுறையினர் இன்னைக்கு வந்து எங்க தாத்தா இப்படியா, இவர் இப்படிலாம் எழுதியிருக்காரா, இவர் இவ்வளவு முக்கியமான ஆளான்னு அதிசயித்து போகக்கூடியது. இது வந்து தமிழ் மொழியினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு. இது வந்து அறிவுசார் துறையில மட்டும் இந்த அரசு 3 ஆண்டுகளாக கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள். இந்த மகத்தான திட்டங்களை கொண்டு வந்த இது வரலாற்றில் இடம்பெறும். இந்த திட்டங்களை கொண்டு வந்த முதல்வரும் வரலாற்றில் இடம்பெறுவார் என்பதற்கு. அதே போன்று கல்வித்துறை, இப்ப உதாரணமா வந்து நம்ம வந்து ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினாரு, திருவண்ணாமலை கோயிலை கட்டினாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினாங்கன்னு எல்லாரும் பத்தி நம்ம பேசுறோம். ஆனா யாராவது கல்வி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் கூட நம்மளால பட்டியலிட முடியாது. ஆனால் அது பெண்களுக்கு கல்வி முன்னுரிமை, முதன்மையான இடம் என்பது இன்றைய முதல்வருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்குத்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து
பெண் கல்வியை ஊக்குவிப்பேன் என்ற திட்டம் இந்தியாவில் முதலாக தமிழ்நாட்டில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் வரலாற்றில் இடம்பெறும். முதல்வருடைய பெயரும் வரலாற்றில் இடம்பெறும். பெண் மாணவிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி தொகை தருவீர்களா, ஆண்களுக்கு தரமாட்டீர்களா என்ற கோரிக்கை ஏற்று அவர் இப்போது மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவாக்கி இருக்கிறார். தமிழ் புதல்வர் என்ற திட்டம். இந்த தமிழ் புதல்வர் அந்த திட்டத்துல இப்ப 3,28,000 மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் என்பது இது ஒரு வரலாறு. முதல்வர் என்று சொன்னது சாதாரண வார்த்தை இல்ல. என்னுடைய திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறும். அந்த திட்டங்களை கொண்டு வந்ததற்காக என்னுடைய பேரும் இடம்பெறும் என்று சொல்வது எளிய விஷயம் இல்லை. இன்றைக்கு 3,28,000 மாணவிகள் மட்டும் மாதம் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். அதே போன்று இந்த தகைசால் பள்ளி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வருங்க. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளி கல்வியில இருக்கவங்களுக்கு தெரியும். உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி இருக்கும். தகைசால் பள்ளி திட்டம்ங்கிறது என்னன்னா, இந்த பள்ளி அரசாங்க பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் அடையாளம் என்று சொன்னவர் இந்த முதல்வர் தான். அரசாங்க பள்ளிக்கு நான் தனி கவனம் செலுத்தி அங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தனி கவனம் எடுத்து சர்வதேச தரத்தில் அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த உபகரணங்கள், கட்டிட வசதிகள், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி இல்லைங்கிற நிலையை மாற்றி எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து இன்றைக்கு அந்த ஆரம்ப கல்வி, உயர்நிலை பள்ளி கல்விகளை தரம்படுத்திருக்கிறார். அதுதான் தகைசால் பள்ளி திட்டம். 28 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதை உலகளாவிய தரத்தில் அந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி உலகளாவிய கல்வியை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அந்த திட்டமும் நிலைபெறும் வரலாற்றில் முதல்வரும் இடம்பெறுவார். அதே போன்று பள்ளியில் மற்றும் கல்வித்துறையில் நம் பள்ளி நம் பெருமை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது இந்த பள்ளியில படித்து விட்டு போன பழைய மாணவர்கள் எல்லாம் வரவழைத்து அவருடைய அனுபவத்தை இன்றைய மாணவர்களுக்கு சொல்வது, அந்த மாணவர்களுடைய பங்களிப்பு மூலமாக இன்றைய பள்ளியை மேம்படுத்துவது என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்று அந்த திட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் பள்ளி நம் பெருமை என்ற அந்த திட்டம். அதே போன்று நான் முதல்வன் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். இந்த நான் முதல்வன் திட்டம் தான் இன்று மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. என்னன்னா, ஐடி படிச்சீங்களா, பாலிடெக்னிக் படிச்சீங்களா, இன்ஜினியரிங் படிச்சீங்களா, வேற தொழில்நுட்ப கல்வியில் படிச்சீங்களா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். இந்த வெப்சைட்ல எந்தெந்த கம்பெனில என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க அதுல போய் பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது உதவி வேணுமா, கைட்லைன்ஸ் வேணுமா, அதுக்கு நாங்க பண்றோம். இல்ல என்ன உயர்கல்வி படிக்க விரும்புறீங்க, அதுக்கான விண்ணப்பத்தை நீங்க போடுங்க. அந்த உயர்கல்வி படிப்பிற்கான செலவை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து விதமான ஏற்பாடுகள் நாங்க செய்து தரோம். வேலைக்கு போறதுக்கு நாங்க உதவுவோம், நீங்க படிக்க போறீங்களா அதுக்கு உதவுவோம், கைட்லைன்ஸ் வேணுமா அதுக்கு உதவுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இது தொழில்துறையின் கீழே வருது. இந்த நான் முதல்வன் திட்டம் தான் இந்த தமிழ்நாட்டில் மிக 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 முக்கியமான ஒரு திட்டம். வருது. பல லட்சம் மாணவர்கள் இதுல பலன் பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் கேட்டுங்க. அதே மாதிரி இந்த பள்ளி கல்வித்துறையில மட்டும் காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இன்று முதல்வர் என்னுடைய திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறும், என்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெறும் சொன்னதற்கு காரணம் இன்று காலை உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது ஆரம்பத்துல 1,15,75,000 மாணவிகள் காலை உணவு திட்டத்தில் இன்றைக்கு நடைமுறை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று இப்ப அண்மையில இது அரசு பள்ளிக்கு மட்டும் தானா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இல்லையா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து இப்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலேயே மிக 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 முக்கியமான ஒரு அரசினுடைய கடமை என்பது மக்கள் பசியின்றி வாழ்வது, அதில குறிப்பாக குழந்தைகள் பசியின்றி வாழ்வது. அந்த நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு கொண்டு வந்திட்டு தான் இந்த காலை உணவு திட்டம். நிச்சயமா சார். அப்போ நீங்க நிறைய செக்டார் வைஸா பிரிக்கிறீங்க. ஒன்று அறிவு புரட்சி அப்படிங்கிறது, கல்வி புரட்சின்னு இருக்கிறது, சமூக புரட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து நீங்க வருவீங்கன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா பிரேக் விட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனாலதான் வரலாற்றுல எந்த அளவிற்கு எந்த அடிப்படையில இந்த அரசாங்கம் முதல்வரும் நிலைத்து நிற்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணி சொன்னீங்க. சுபேர், முதலமைச்சர் அவர்கள் எப்போதுமே வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்துவாங்க. எம்ஏஎம் அவர்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கு வரலாற்றில் நிலைச்சு நிற்கும் திராவிட மாடல் அரசாங்கம் அப்படிங்கிறது தன்னுடைய பெயரும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையிலும் சொல்லியிருக்கிறார். உண்மையான ஒரு விஷயம் தான். எதன் அடிப்படையில் அதெல்லாம் ரொம்ப சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, சொல் அதை விட செயல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த செயல் தான் அவர் சொல்லியிருக்காரு. செயலினுடைய வெளிப்பாடு. திட்டங்கள் பட்டியல் போட்டோம்னா அதை வச்சு நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்து செஞ்சிருக்காங்க. பல திட்டங்கள் இருக்கு, பல பேர் நம்ம நிறைய லிஸ்ட் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒண்ணு அனைத்து சாதிகளும் அர்ச்சனாகலாம். இந்த திட்டத்தை பெரியார் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு, கலைஞர் கொண்டு வந்தாரு. அதற்கு பிறகு வழக்கு போட்டு இத்தனையோ இதுக்கு பிறகு இவருடைய ஆட்சி காலத்துல தான் அது இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு சாதனை மட்டும் உலகம் முழுக்க இருக்கிற வரைக்கும் பேசும். இவருடைய பெரியாரினுடைய கனவு திட்டம், அதை கலைஞர் அவர்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, வழக்குகள் நடந்துச்சு. இவருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி காமிச்சிருக்கிறார். இப்படி எத்தனையோ திட்டங்கள். நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரைக்கும் மார்ச் மாசத்துல ஆரம்பிச்சு இப்ப நவம்பர் மாசம் வரைக்கும்
25 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்காங்க. சரி. 25 லட்சம் பேர் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்துல அவர்களுக்கு எந்த விதமான திறமை இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் போ, ஓகே, என்ன வேணாலும் பண்ண நான் இருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு தகப்பனை போல ஒரு அண்ணனை போல அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உலகத்துக்கு அனுப்புறாங்க. லண்டன்ல போய் படிச்சுட்டு வர்றான், அமெரிக்காவுக்கு போறான், ஆஸ்திரேலியாவுக்கு போறான், உனக்கு என்ன திறமை இருக்கு வா நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 2 விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப தீவிரமான கவனம் செலுத்துன்னு நான் பார்ப்பேன். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இன்னைக்கு சமீபத்தில் நேற்று ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம். அந்த மருத்துவமனையை அப்பதான் பார்க்குறோம். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல். ஒரு சாமானியனுக்கும் உயர்தர சிகிச்சை கிடைக்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட கட்டப்பட்ட மருத்துவமனை இன்னைக்கு சிகிச்சை கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதன் வாழ்றதுக்கு முதல்ல உயிர் வேணும் இல்லையா, அதை காப்பாத்திக்கிறதுக்கு மருத்துவம், திருப்பி அவனை மேம்படுத்திக்கிறதுக்கு கல்வி. இந்த 2ஐயும் ரொம்ப தெளிவா அதுவும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க ஃபாலோ பண்றாங்க. சிறு வயது, அதாவது நம்ம நான்கு சொன்ன மாதிரி 25 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. என்ன விதமான ஸ்கில்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், எதுலயா உனக்கு திறமை இருக்கா நீ அப்ளை பண்ணு, அரசாங்கம் உன்னை முழுவதுமா பாத்துக்க அப்படிங்கிற எத்தனையோ திட்டங்கள். 2வது இவருடைய அந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் மேல் வைச்ச விமர்சனங்கள். இவரெல்லாம் வந்து கலைஞர் மாதிரி கிடையாது, இவரால வந்து கட்சியை ரன் பண்ணி கொண்டு போக முடியாது, இவரெல்லாம் வந்து முதலமைச்சராக ஆக முடியாது, இவருக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, ஜோசியம் ஆளும் ஜோசியம் பார்த்துருந்தாங்க. ஆனா இவர் தலைமை பொறுப்பிற்கு ஏற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர் வெற்றி, ஹாட்ரிக் வெற்றி, மேலும் மேலும் வெற்றி 2026 தொடரும். ஏன் உள்ள ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. ஒரு திட்டம் கூட ஒரு திட்டம் கூட பெறாத தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமம் இன்னைக்கு இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்துல ஏதாவது ஒரு வீட்டுல தமிழ்நாட்டினுடைய திட்டம் போய் சேர்ந்திருக்கும். ஒரு ஸ்கீம் அவங்க அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. வயதானவராக இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், கர்ப்பிணிகளா இருக்கட்டும், இப்படி வியாபாரிகளாக இருக்கட்டும். ஓகே, நான் ஒரு 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 ஒப்பீட்டுக்காக கேட்குறேன் சுபேர். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் ஏற்கனவே அச்சீவ் பண்ண ஒரு மாநிலங்கள் தான். அப்போ இதற்கு முன்பாக பல்வேறு முதலமைச்சர்கள் ஆண்டிருக்கிறாங்க, பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே திரும்ப இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது என்ன வேறுபாடு இப்போது நம்முடைய முதலமைச்சருக்கும் இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சர்களுக்கும்? ஏன்னா வரலாற்றில் நிலைத்து நிற்போம் அப்படின்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், மருத்துவத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், பட் என்ன ஸ்பெஷாலிட்டி இவர்கிட்ட? ஸ்பெஷல் அணுகுமுறை தான். ஓகே, ரைட். அணுகுமுறை திட்டங்களை வேகமாக செயல்படுத்துறது. ஒரு திட்டத்தை ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்கன்னா சொல்றேன், மார்ச் மாசம் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் முதல் திட்டம். இன்னைக்கு வரைக்கும் 25 லட்சம் பேர் பயன்பட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து நீங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் போய் பாருங்க. அது எப்படி எந்த உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமா இருக்கு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்களை வெளிநாடுக்கு ட்ரைனிங் அனுப்புறாங்க. அங்க கத்துக்கிட்டு வந்து இங்க சொல்லிக் கொடுங்க எங்க பிள்ளைகளுக்கு. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? கல்வியிலையும் மருத்துவத்திலும் ஆரம்பத்திலிருந்து ஒரு முன்னோடியில் இருக்கிறோம் அப்படின்னா கூட அதை மேலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சரி, மருத்துவ கல்லூரி, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யற ஒரு விஷயம் இருக்கு. அது வேகமாக செய்யறது. ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கடப்பில் போறது இல்லை. முந்தையெல்லாம் ஒன்றும் 110 விதியின் கீழ் திட்டங்கள் கொண்டு வருவாங்க, அறிவிப்புகள் மட்டும் இருக்கும். இது அறிவிப்புகள் மட்டும் இல்லாம அதில் செயல்படுத்தி கலாய்வு பண்ணி அதனால் பயன்படுறாங்களா இல்லையாங்கிறத ஸ்டடி பண்ணி அதுக்கு திட்டத்தை போட்டு அதுக்கு அதிகாரிகளை போட்டு அந்த அதிகாரிகளை வேகப்படுத்தி இந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, இது எந்த முதலமைச்சர் செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில்? ஒவ்வொரு மாவட்டமும் போயிட்டு இருக்காரு. ஒரு மாவட்டத்தில் கலாய்வு. ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல ஜெயிச்சு அவருடைய முதலமைச்சர் 2021 வந்தப்ப சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் வேலை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு வேலை செய்வோம், வருத்தப்படுகிற அளவுக்கு வேலை செய்வோம் சொல்லிட்டு அந்த கொங்குப்பேட்டுல கொஞ்சம் திமுக பலகீனமா இருந்துச்சு. முதலமைச்சராக பதவி ஏற்றவனே முதல்ல போனது அங்கதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நீங்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஸ்கீமை போய் கொட்டி இருக்கிறாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டமா இருக்கட்டும், அது பலகாலம் கிடப்பில போட திட்டத்தை இவரால் செய்து முடிக்கப்பட்டது. அனைத்து சாதிகள் மச்சகராம் திட்டத்தை இவரால் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. பல வரலாற்று சாதனைகளை செஞ்சு முடிச்சார் சத்தம் இல்லாம. இதெல்லாம் அதான் சொல்றாரு, காலத்திற்கும் என்னுடைய பேர் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மார்தட்டி சொல்வதற்கு அவருக்கு அத்தனை உரிமை இருக்கு. ரைட். மனுஷபுத்திரன் சார், அதாவது நம்ம இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சுபேர் சொல்றாரு அணுகுமுறை அப்படின்னு. அந்த அடிப்படையிலிருந்து ஒரு கேள்வி, நிறைய திட்டங்களை யார் வேணாலும் கொண்டு வரலாம், செயல்படுத்தலாம். ஆனா மக்களினுடைய உணர்வுகளோடு இணைந்து ஒரு திட்டங்களை எல்லாத்துலயும் அதுல இருக்கா? மக்களுடைய உணர்வு டச் பண்ணுதா? இவர் ஒரு பக்கம் நான் தந்தையாக இருப்பேன் அப்படிங்கிறார், இன்னொரு காப்பகத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவர் எங்களுக்கு தந்தை அப்பான்னு கூப்பிடுறாங்க. இந்த உணர்வுகளோடு ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, நிச்சயமாக. ஏனென்றால் மக்களை தொடாத, மக்களை நெருங்கி செல்லாத எந்த திட்டமும்
அது வந்து இத்தகைய உணர்வை ஏற்படுத்தாது. இப்போ நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிற போது அது இன்றைக்கு உடனடியாக என்ன பலனை தருகிறது என்பது ஒன்று. இன்னொன்று, நீண்ட கால நோக்கில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், பண்பாடு, தமிழர்களுடைய வாழ்வியல் இதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது இன்னொரு விஷயம். அப்படி பார்க்கிற போது இப்ப உதாரணமாக இப்ப இமயம் கூட சொன்னார் வந்து அறிவுசார் துறையை வந்து எப்படி பல்வேறு விஷயங்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று. அதனுடைய ஒரு சாரமான விஷயம் என்னவென்று சொன்னால் அறிவை ஜனநாயகப்படுத்துதல். இதுதான் நம்முடைய சமூகத்தினுடைய சாதி அமைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருந்த விஷயம் என்பது அறிவை தேடுதலும் அறிவை பகிர்ந்து கொள்ளுதலும் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு, சாதிகளுக்கு மட்டும்தான் இருந்தது. அப்படி இருக்கிற போது அறிவு மறுக்கப்பட்ட சமூகங்கள் முழுமைக்கும் பாரம்பரியமாக யார் கல்வியையும் கற்பதற்கான வாய்ப்பையும் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த அறிவை பரவலாக்குவது இது கல்வித்துறையில் நடக்கிறது. இப்போ உதாரணமாக காலை உணவு திட்டம் என்பது அதை நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பசிப்பிணி போக்குகிற திட்டமாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அதை குறைத்து 100% குழந்தைகளை என்ரோல் பண்ணணும். அதுதான் இப்ப இது மாணவிகளுக்கான அந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது கல்லூரியில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவிகளுடைய எண்ணிக்கையை பெருமளவிற்கு அதிகரித்திருப்பதை புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அப்படி என்றால் அந்த என்ரோல்மெண்ட் விகிதம் அதிகரிப்பதும் டிராப் அவுட்ஸ் குறைவது என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்றால், அது உலகத்தோடு போட்டிப்பட வேண்டும் என்றால் கல்விதான் மிக முக்கியம். இப்ப நூலகத்தை பற்றி பேசுகிற போது கூட நீங்க இப்ப உதாரணமாக வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம், இப்ப கலைஞர் நூலகம் இருக்கிறது, இப்ப கோவையில பெரியார் நூலகம், இப்ப அதே போல் திருச்சியில் ஒரு பெரிய நூலகம் வரப்போகிறது. இந்த நூலகங்கள் என்பது வெறுமனே ஒரு புத்தகங்களை மட்டும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. அவை ஒரு அறிவு சார்ந்த பயிற்சி மையங்களாக அவை இருக்கின்றன. நீங்கள் இந்த பெரிய நூலகங்கள் எல்லாவற்றிலுமே கலைஞர் நூலகமாக இருக்கலாம், அண்ணா நூலகமாக இருக்கலாம், ஏன் நான் ஒரு நூலக ஆணைக்குழு தலைவராக இருக்கிறேன் என்கிற முறையில் பல படிப்பதற்கான வசதி உள்ள நூலகங்கள் எல்லாமே இன்றைக்கு போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய மையங்களாக இருக்கின்றன. போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஏன் இவ்வளவு மாணவர்கள்? நீங்க இப்ப 10 இளைஞர்களை சந்திச்சீங்கன்னா அதுல ஒரு 5 பேர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு எழுதுறோம், இல்லைன்னா குரூப் 1 எழுதுறோம், குரூப் 2 எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் யாருன்னு நீங்க பார்க்கணும். அவர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் அதிகாரத்தில் பங்கெடுக்காதவர்கள். உண்மையிலே ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்குது மக்களுக்கு அப்படின்னா திமுக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இதை வந்து ரொம்ப ஃபேக்சுவலா சொல்றேன். அப்போ இவ்வளவு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிகளை நோக்கி, அதிகாரமிக்க அரசு பொறுப்புகளை நோக்கி வருவதற்கான பெருமளவிற்கு ஒரு பெரும் படையாக கிளம்பி வருகிறார்கள். அதுக்காக தான் இந்த அறிவுசார் மையங்களை தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு இன்னைக்கு திறக்கிறாங்க. நூலகங்கள் மாவட்ட அளவில் அல்லது மண்டல அளவில் இருக்கிற நூலகங்கள் மட்டும் போதாது என்று இந்த போட்டித் தேர்வுகள் என்பதை வெறுமனே போட்டித் தேர்வுக்கு உதவி பண்ற ஒன்னா பார்க்க முடியாது. படிப்பதற்கான சூழல், படிப்பதற்கான மெட்டீரியல், அப்புறம் அவர்களுக்கான எதிர்கால வாய்ப்புகள். இந்த திட்டத்தை நீங்க இன்னொரு புறம் வந்து இப்போ சென்னையில ஒரு அறிவுசார் மையம் திறந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர்ல முதலமைச்சரோட தொகுதியில அதுல பாருங்க இந்த ஷேர்டு ஆபீஸ் என்று சொல்வார்கள். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நிறுவனம் நீங்க நடத்துறீங்க, ஸ்டார்ட் அப் நடத்துறீங்கன்னா அங்க வந்து நீங்க வந்துட்டு ஒரு மிக மிக குறைந்த வாடகையில் நீங்க ஒரு மாசமே ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் தான் வரும். அதற்கு அந்த இடத்தை கொடுக்குறாங்க. அதே இடத்தில் மாணவர்கள், போட்டித் தேர்வு மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்துறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பணியாற்றக்கூடிய நிறுவனங்களோடு சேர்ந்து மாணவர்களும் பணியாற்றுவதற்கான ஒரு இணைப்பை இங்க உருவாக்குறாங்க. இந்தியாவிலே எங்கேயுமே இப்படி ஒரு திட்டம் கிடையாதுங்க. உண்மையிலே இது வந்து யோசிச்சு பார்த்தோம்னா பிரமிப்பா இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமா இந்த அறிவு அப்படிங்கறது வந்து பொதுப்படை ஆக்குறாங்கிறது முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிற பேர்ல முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்தாங்க. அதேதான். அதாவது அல்ல அது மட்டும் இல்ல, அந்த இடத்துலயே இப்ப இங்க படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களே அவங்க ஹையர் பண்ணிக்கலாம். மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 5 ரூபாய் என்னவோ தான் கட்டணம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது நிறைய இடத்துல வந்து பெரிய பிரச்சனை, ஒருத்தன் வீட்டுல உட்காந்து படிக்கவே முடியாது. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல உட்காந்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து நிறைய வெயில் அடிச்சாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி, நான் நிறைய நேரம் மதுரைக்கு போறப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன், எதுக்கு இவ்வளவு மாணவர்கள் இந்த வெயில்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. நிறைய வீடுகள்ல படிக்கிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. ஆனா இன்னைக்கு கலைஞர் நூலகம் திறந்தோன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போய் அங்கே உட்காந்து ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில உட்காந்து படிக்கிறாங்க. இப்போ விமன் எம்பவர்மெண்ட் எடுத்துங்க. மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிற விஷயம், நீங்க வந்து கிராமங்கள்ல போய் வீடு வீடா நீங்க போங்க, இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. நீங்க எப்பவுமே மக்களோட லைஃப்ல இருந்து அந்த பணத்தை பார்க்கணும். அது ஒரு 1000 ரூபாய்ங்கிற நோட்டா நீங்க பார்க்க கூடாது. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பொருளீட்ட முடியாத ஒரு பெண்மணி அவங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்குதுங்கிறது
நம்மள மாதிரி பெருநகரங்கள்ல வாழக்கூடிய வருவாய் ஈட்டக்கூடியவங்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் வந்து முழுமையா புரியாம இருக்கலாம். கிராமத்துப்புறத்துல வந்துட்டு நீங்க போய் இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள்ல ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய நீங்க பெண்கள்கிட்ட போய் அதை நீங்க கேட்டு பாருங்க. அது விமன் எம்பவர்மெண்டோட ஒரு பெரிய டூலா இருக்கு. அப்போ இது நீண்ட கால போக்கில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். தமிழ்நாட்டுல வந்துட்டு இவ்வளவு பேர் ஸ்கூல் போறாங்க, இவ்வளவு பேர் காலேஜுக்கு போறாங்க, இவ்வளவு பேர் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க, இவ்வளவு பேர் 4ஆம் திட்டத்துல படிக்கிறாங்க அப்படின்னா உலகத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ், ஆற்றல் மிக்க ஒரு இளைய ஒரு வலிமையான ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்குறப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து போற மாணவர்கள் நீண்ட காலமாகவே உலகளாவிய அளவில் சென்று பணியாற்றவும் கல்வி கற்பவும் வாய்ப்பு பெற்றிருக்காங்க. இன்னைக்கு அது பல மடங்கு பெரிய அளவிற்கு அதிகரிச்சிருக்குன்னா ஏன் முதலமைச்சர் சொல்லக்கூடாது, இந்த வரலாற்றில் என் பெயர் இடம்பெறும் என்று அவர் சொல்வது என்பது நீங்க நான் தமிழ்நாட்டை இப்பவே நான் பாக்கலங்க. சரி, இப்ப உருவாக்கி இருக்க எல்லா விஷயங்களும் அடுத்த 10 வருஷத்துல எத்தகைய ஒரு தலைமுறையை உருவாக்கும், எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அதாவது முதலமைச்சர் அவருடைய பேச்சுல இன்னொரு சாராம்சம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. யார் ஒருவேளை இன்னொரு ஆட்சிக்கு அப்படின்னு நம்ம போக வேண்டியது இல்லை, பட் ஒப்பீட்டளவுல ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. யார் வந்தாலும் இதை மாற்ற முடியாதுங்கிறது. அதாவது தமிழ்நாடுங்கிற பேரு மாற்ற முடியாது, அப்படி மாற்ற நினைத்தால் ஒரு அச்சம் வரும். அது வரைக்கும் அண்ணாதுரை தான் ஆளுகிறார் என்ற பொருள் அண்ணா சொன்னார் இல்லையா? அதாவது கலைஞர் போட்ட பாதையை எப்படி அவருக்கு பின்னால் வந்தவர்களால் கூட அசைக்க முடியவில்லையோ, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பாதையை எவ்வளவு காலமானாலும் வரலாறு நினைவு கூறும், வரலாறு நெஞ்சில் தாங்கும். ஏன்னா இது உருவாக்க போற இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. அறிவை ஜனநாயகப்படுத்துதல் தான் ஒரு சமூகத்துல மிகப்பெரிய புரட்சியா நான் பாக்குறேன், வேற எந்த புரட்சியை விட. கண்டிப்பா. அதாவது கலைஞர் வந்து பசிப்பினி போக்குனார், கல்வியை எல்லா பக்கமும் கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த அறிவை ஜனநாயகப்படுத்துதல் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு உரிமை கூறுவதற்கு இந்த முதலமைச்சருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. இமயம் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற அத்தனை திட்டங்கள் மூலமாக நம்ம உள்ளாட பார்த்தோம்னா மக்களினுடைய உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறதா. பட் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியோ இல்ல முதல்வர் சொல்கிற மாதிரி ஒரு பொறுப்போ ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம்தான். அந்த நிர்வாக ரீதியிலான ஒரு முடிவுகளுக்கு ஏன் மனிதம் சார்ந்த உணர்வுகள் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. ரெண்டாவது, இன்றைக்கு பேசுகிற போது அவர் அடையாளப்படுத்துகிறார் இந்த ஆட்சி அப்படிங்கிறது நலிந்த மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விஷயம், நீங்க பெரம்பலூர் பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவர் விருதுநகர்ல ஒரு காரியத்தை செஞ்சாரு. ஏன் இந்த முதல்வர் கொண்டு வர திட்டங்கள் வந்து வரலாற்றில் இடம்பெறும், இந்த திட்டங்களை கொண்டு வந்ததுக்காக இந்த முதல்வருடைய பெயர் இடம்பெறும் என்பதற்கு ஒரு உதாரணம். தமிழ்நாட்டுல தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அல்லது வெடி உற்பத்திகள் நிலையங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளை பார்த்திருக்கிறோம். அந்த விபத்துகளில் காயம்பட்டவர்களுக்கு அல்லது உயிரிழந்தவர்களுக்கு நாம் நிவாரணம் வழங்கியிருக்கிறோம் இதுவரைக்கும் வரலாற்றுல. இந்த முதல்வர் தான் முதலாக அந்த வெடி விபத்து நடக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்றார். அதே போன்று அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை சந்தித்தார். அந்த தொழிலாளர்கள் வைத்த ஒரு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றினார். இனி பட்டாசு தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக பெற்றோர்கள் வெடி விபத்து ஏற்பட்டு இறந்துவிட்டால் அந்த குழந்தைகளுடைய முழு கல்வி செலவையும் இந்த அரசே ஏற்கும் என்ற ஒரு திட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார். முதலாக பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்ற முதல்வரும் இவர்தான். அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பணியாளருடைய குழந்தைகளுக்கு முழு கல்வி செலவையும் ஏற்பேன் என்று அறிவித்த முதல்வரும் இவர்தான். இந்த அறிவிப்பை செய்தால்தான் அவர் வரலாற்றில் இடம்பெறுவார், அவர் திட்டம் இடம்பெறும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போன்று ஏன் இந்த முதல்வர் நிர்வாகத்தையும் மனித உணர்வை ஒன்றாக இணைக்கிறார் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இன்றைய முதல்வர் ஒரு விஷயம் செய்யறார். ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பத்துல 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன தேவை, அது பள்ளியில டிராப் அவுட் ஆகாம காலையில மகிழ்ச்சியா படிக்கிறதுக்கு காலை உணவு திட்டம். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறியா, அதுக்கு உனக்கு என்ன வேணும், அதுக்கான ஒரு திட்டம். 12ஆவது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறியா, அதுக்கு உனக்கு என்ன வேணும், அதுக்கான ஒரு திட்டம். கல்லூரி படிப்பு முடிச்சிட்டியா, அதுக்கு உனக்கு என்ன திட்டம், 4 திட்டத்துல அங்க போய் வேலைக்கு போ அப்படின்னு ஒரு குடும்பம். அதே மாதிரி பெண்களா உங்களுக்கு இலவசமா நகரத்துக்கு போகணுமா, இலவசமா தொழில் செய்ய போகணுமா, வேலைக்கு போக உங்களுக்கு இலவச பேருந்து. அதாவது ஒரு குடும்பத்துல வயதானவர்களா உங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு திட்டம், நீங்க வந்து மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன தேவை, ஒரு குடும்பத்தை
பராமரிக்க மாட்டாங்க. ஒரு குடும்ப தலைவர் மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குடும்ப ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சின்னு. இது உண்மையிலேயே குடும்ப ஆட்சியா? தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னென்ன தேவையோ அந்த குடும்ப தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசு, திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு அரசு, திட்டங்களை கொண்டு வருவது மட்டும் இல்ல, அது சரியா நடைபெறுதா இல்லையான்னு 26 கண்காணிக்கக்கூடிய ஒரு முதல்வர் தான் இன்றைய முதல்வர். அந்த விதத்தில் தான் அவருடைய பேர் வந்து வரலாற்றில் இடம்பெறும், அவருடைய திட்டங்களும் வரலாற்று இடம் வரும். நான் உதாரணமா முன்னாடி 2 துறை சொன்னா நீங்க அதை என்ன பிரேக் பண்ணிட்டீங்க. அதே போன்று மருத்துவ, இப்ப உதாரணமா வந்து கேட்டுங்க, அறிசார் துறை, அது போன்று வந்து குடும்ப நலத்துறை, மற்றது மருத்துவத்துறை, இப்படி நீங்க பார்த்துட்டே போகணும். ஒரு உதாரணத்துக்கு மருத்துவத்துறை பாத்துங்க. முதலாக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் ஊட்டியில வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துடனர் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் அத்தனை நோயும் இலவசமாக நீங்கள் மருந்து பெற்றுக் கொள்ளலாம், உங்களுக்கு இலவசமாக வீட்டிலேயே வந்து சிகிச்சை அளிப்போம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். உலகத்துல எந்த மருத்துவர், எந்த செவிலியர் நோயாளியை தேடி வீட்டுக்கே சென்று மருத்துவம் அளித்த ஒரு நடைமுறையை வரலாற்று ஏற்படுத்தியவர் இன்றைய முதல்வர்கள். அதே போன்று இன்னொரு காப்போம்னு ஒரு திட்டம் இருக்கு. இன்னொரு காப்போம் திட்டம் என்ன சொன்னா, ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்து ஏற்பட்ட 48 மணி நேரத்திற்குள் நீங்க எந்த அரசு மருத்துவரையோ தனியார் மருத்துவ எவ்வளவு பெரிய உயரிய சிகிச்சை பெற்றாலும் அத்தனை பணமும் அரசே இலவசமாக கொடுக்கும். அதுதான் இன்னொரு காக்கும் திட்டம். இப்ப உதாரணம் பாருங்க, வயசானவனுக்கு ஒரு திட்டம், விபத்துல ஏற்பட்டவனுக்கு ஒரு திட்டம் அப்படின்னு கொண்டு வர. நீங்க இப்ப உடம்புல என்னென்ன பாகங்கள் இருக்கோ ஒவ்வொரு பாகத்துக்கு என்ன தேவையோ அது போன்று ஒரு குடும்பத்திற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே போன்று நீங்க கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை இருக்கு. இன்னைக்கு இந்தியா அளவிலேயே இவ்வளவு தொழில்நுட்பம் உயர்ந்த ஒரு பெரிய மருத்துவமனை இங்கதான் இருக்கு. அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க சொன்னாரு, ஒரே நேரத்துல எத்தனையோ பேருக்கு எவ்வளவு வசதிகள் செய்யக்கூடிய, ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவமனை கலைஞருடைய பல்நோக்கு மருத்துவமனை சென்னையில கட்டப்பட்டிருக்கு. இது மருத்துவத்துறையில மட்டும். அதுல அப்புறம் கலைஞர் காப்பீடு திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா நான் திட்டங்களை சொல்ல விரும்பல. ஏன் இந்த முதல்வர் இன்று அந்த வார்த்தையை சொன்னார் என்பதற்கான விளக்கத்தை தான் சொல்கிறேன். உங்களுக்கு மக்களை தேடிய மருத்துவமா இருக்கலாம், இன்னுயிர் காக்கும் திட்டமா இருக்கலாம், கலைஞருடைய அந்த மருத்துவமனையா இருக்கலாம். அதே போன்று சமூக திட்டம்னு நீங்க பார்க்கணும். ஒரு அரசை வந்து நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். அரசு நிர்வாகம் என்பது அது எப்படி செயல்படுது. சமூக திட்டம், இப்ப மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, அது சலுகை தொகைன்னு சொல்லல, உரிமை உனக்கான அரசு, உனக்கான பணம் நாங்க கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுல பெறக்கூடிய மகளிர் 1000 ரூபாய் பெறாத மகளிர் யாராவது காட்ட முடியுமா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த முதல்வர் குறுக்கீடு செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை, அதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்றேன். பெண்களுக்கு 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். நீங்க வந்து இந்த கற்பனை பண்ணி பாருங்க, 12,000 ரூபாய் ஒரு சராசரி பெண்கள் அன்னைக்கு அந்த பணம் வாங்கின ஒரு ஆயாவுடைய போட்டோவை நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அந்த சிரிப்பு தான் இந்த ஆட்சியுடைய வெற்றி, அந்த சிரிப்பு தான் முதல்வருடைய திட்டத்துக்கான வெற்றி, அந்த சிரிப்பு தான் முதல்வருக்கான வரலாற்றுக்கு பேர் கொடுக்கக்கூடிய அந்த சிரிப்பு, மக்களுடைய சிரிப்பு தான் இந்த ஆட்சி. ஒரு நிமிஷம், சமூக திட்டங்கள் இப்படி பார்க்கணும். அதே மாதிரி கலைஞர் கனவு இல்ல திட்டம் இந்த வருஷம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமான ஒரு திட்டம். தமிழ்நாட்டுல குடிசைகளே இல்லாத வீடு, இனிமே வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 3,41,000 தர போறாங்க. தமிழ்நாட்டுல இந்த வருஷத்துல மட்டும் 1,00,000 வீடுகள் காங்கிரீட் வீடு கட்டி தரப்பட இருக்குது. கலைஞர் கனவு இல்ல திட்டம். இந்த திட்டம் இது இப்ப உனக்கு தெரியுதா? நான் ஏன் அவர் ஒவ்வொருடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியாக பிரித்து, இந்த மனிதர் ஆயாவுக்கு என்ன வேணும், தாத்தா இருந்தா தாத்தாவுக்கு என்ன வேணும், அம்மா இருந்தா அம்மாவுக்கு என்ன வேணும், அப்பா இருந்தா அப்பாவுக்கு என்ன வேணும், கல்லூரியில படிக்கிற பிள்ளையா இருந்தா கல்லூரி படிக்கிற பிள்ளைக்கு என்ன வேணும், பள்ளியில படிக்கிற பிள்ளையா இருந்தா பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு என்ன வேணும், 1வது இருந்து 5வது படிக்கிற பிள்ளைக்கு என்ன வேணும்னு ஆராய்ச்சி இந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த திட்டங்களாலதான் இப்போ தமிழ்நாட்டுல இந்த 3.5 வருஷத்துல நான் இந்த அரசால ஒரு திட்டத்தை கூட அனுபவிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நீங்க தமிழ்நாட்டில் காட்டினால் முதல்வர் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை நிச்சயமா. கிட்டத்தட்ட அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் ஏதோ ஒரு வகையில முதலமைச்சருடைய திட்டத்தின் வாயிலாக பயனடைந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை உறுதியா நீங்க சொல்றீங்க. சார், ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா, ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு மாணவியும், ஒவ்வொரு வயதானவரும் நிச்சயமா அதான் வயதுல எந்த அளவுல இருந்தாலும் அவர்கள் ஒரு பயனாளியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். சுபேர், அதாவது எனக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி அப்படின்னா, நிறைய திட்டங்களை முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பட்டியல் போட்டால் நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு குறைத்து மதிப்பிடலை, பட் இயல்பான ஒரு எண்ணம் தானே. டைரக்டான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு பால்விலையும் முதலமைச்சர் குறைச்சாங்க, ரொம்ப அதிகமாக குறைக்கிறது. ஒரு பேருந்து கட்டணத்தை வந்து ரொம்ப அதிகமாக குறைக்கிறது. இப்போ மக்களை தேடி மருத்துவமோ, இன்னுயிர் காப்பும், நம்மை காக்கும் 48 இந்த மாதிரியான விஷயங்கள்
அதை ஓவர் கம் பண்ணிடாதான் மக்கள் மத்தியிலேருந்து டைரெக்டாக இதை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு அப்போ என்னன்னா நான் அடிப்படையில் என்ன கேட்க விரும்புகிறேன்னா மக்கள் இந்த திட்டங்கள் மனசில் எந்த அளவுக்கு நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற புள்ளிக்கு வர்றேன் நான். இப்போ ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், சரி, கடைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் அவங்களுக்கு பெண்களுக்கு முழுவதுமாகவே இலவசம். ஆமாம், அவங்களுக்கு 1000 ரூபா, சார் சொன்ன மாதிரி 12,000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்குது. இந்த ஒரு சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த சிறுவாடு காசுவாங்க, அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு. ஓகே. இந்த மாதிரி பிறந்த குழந்தையிலிருந்து அரசாங்க மருத்துவமனையில் பிறந்த குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்ததுலேருந்து அவர் உயர்கல்வி படித்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் கூட அத்தனையுமே இந்த அரசாங்கம் செய்யுது. ரைட். இப்போ நான் நேற்று கூட பார்த்தேன், ஒரு வண்டி ஒன்று போயிட்டு இருந்துச்சு, ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு மாற்றுத்திறனாளிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு, அரசாங்க பள்ளிக்கு, சென்னை கார்பரேஷனால் நடத்தப்படக்கூடிய 1000 விளக்கில் இருக்குது அந்த பள்ளி. அந்த பள்ளிக்கு அதுக்காக மாடிஃபை பண்ண ஒரு பஸ் ஒன்று போகுது. சரி, அந்த மாற்றுத்திறனாளி மாணவிகள் போகிறதுக்காக அதுக்குன்னு ஒரு தனி பஸ்ஸு, அதுக்கு சிறப்பு கவனம், சிறப்பு திட்ட அலுவலர், ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. எப்படி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு சிறப்பு கவனம். ஓகே. எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பார்க்குற மாதிரி குழந்தையிலிருந்து வயதான தாத்தா பாட்டி வரைக்கும் என்னென்ன தேவையோ தேடி 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 போய் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் வாழ்நாள் முழுவதும் பேசப்படும் அப்படிங்கிறதுனால தான் அவர் சொல்றாரு. நிச்சயமா. எனக்கு அரசியல் அரங்கில் இன்னொரு கேள்வி, அதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அடுத்த ஒரு டேர்ம் வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னா எதிர்கட்சிகள் சொல்லி விமர்சனம் செய்வதற்கு இல்லை கேள்வி கேட்பதற்கு நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ முதலமைச்சர் அவர்கள் நம்புறாரா? அதாவது நீங்க நிறைய கேள்விகளை கேட்க முடியாதபடியான ஒரு ஆட்சி இருக்கிறது, நிறைய குறை சொல்ல முடியாதபடியான ஆட்சி இப்படி நடக்கிறது, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு முதல்வர் நம்புகிறாராங்கிற ஒரு கேள்விக்கு போக வேண்டியது இருக்கேன். இல்ல, அதனாலதான் அவங்கள பேசுறதுக்கு இல்லையே. ஓகே. இப்ப அதனால கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான வழியில பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சி சரியில்லை அப்படின்னு நீங்க வந்து விமர்சனம் பண்றதுக்கு எந்த விதமான அங்க முகாந்திரமும் இல்லை. மக்கள் மத்தியில போய் எடுத்து வச்சாலும் பொய்ய சொன்னாலும் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நாங்கெல்லாம் பயன்பட்டு தான் இருக்கோம் அப்படின்னு திருப்பி சொல்லிட மாட்டாங்க இல்லையா. ஒரு வயசான ஒரு பெண்கள்கிட்ட போய் நீங்க வந்து ஆட்சி சரியில்லைன்னா மாசம் 1000 வாங்கிட்டு இருக்கேன், பஸ்ல இலவசமா போய்கிட்டு இருக்கேன், என் பேரை அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பேத்தி கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பேரை வெளிநாட்டுக்கு போயிருக்கான், எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுக்குது, போயிடுறாங்க. ஓகே. நீங்க போய் என்ன சொல்லுவீங்க மக்கள்கிட்ட? எதிர்கட்சிகள் மக்களிடம் சந்திச்சு எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில அவருக்கு 90% முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார். 1, 2 அதுவும் நிதி நெருக்கடி காரணமாக அதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்றதன் மூலமா அவங்களுடைய கனவு பழிச்சிடாதா அப்படிங்கிறதா? இல்ல, அதாவது எதுவுமே செய்யாம வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆட்சி செஞ்ச முறையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க. சொன்ன வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றிட்டாங்க. 10% நிதி நெருக்கடினால சில விஷயங்களால செய்வதற்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியில கூட்டணி ஆட்சி கிடையாது. ஜிஎஸ்டி சரியா தர்றது கிடையாது. ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநில வருவாயை வைத்துக் கொண்டு தன் சக்திக்கு மீறி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்கிறோம். மக்களுக்கு திட்டங்கள் போய் சேருது. இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு இவர் தலைமை பொறுப்புக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பொறுப்புக்கு வந்தது பிறகு அதற்கு அடுத்து நடைபெற்ற அத்தனை தேர்தலையும் ஒரு வெற்றி. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகக்கூடிய விதம், மக்களிடம் அவர் செல்லக்கூடிய விதம், பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய விதம், எந்த ஆளுமை மிக்க ஆளுகளா இருந்தாலும் உடனே சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அப்ப திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. குழந்தைகள் இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் மருத்துவமா இருக்கும். நேற்று கூட முதல்வர் மருத்துவம் மலிவு விலை மருத்துவமனை ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி மாதிரி படிப்பகம் ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு படிப்பகம் வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு வீட்டுல இருந்து பக்கத்துல நடந்து போற தூரத்துல ஏதாவது இருக்கா, அவங்க படிச்சுங்க. இல்ல நீங்க ஏதாவது போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்களா, பெரிய மருத்துவ படிப்பகத்துல போய் படிச்சுக்குங்க. இப்படி எல்லா வகையிலையும் அந்த ஒரு டைவர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்து ஒவ்வொரு விஷயமாவும் ஒரு விஷயத்துக்கு கூட ஸ்கிப் ஆயிடக்கூடாது. ஒரு சின்ன சம்பவம் நடந்தா அடுத்த செகண்ட் முதலமைச்சர் போய் நிற்கிறார், துணை முதலமைச்சர் போய் நிற்கிறார். அந்த களத்தில் போய் நிற்கிறாங்கல்ல, பிரச்சனையை கண்டு ஓடி போறதுல தண்ணி திறந்து விட்டுட்டோம் காலெல்லாம் எந்திரிச்சு பார்த்தோம்ன்ற மாதிரிலாம் இல்ல. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று மேலோட்டமா வர்றப்ப அடுத்த செகண்ட் களத்துல போய் நிற்கிறாங்க. இப்ப சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில நம்ம நேற்று ஒரு நண்பர் சொன்னார், திருவள்ளிக்கணை சேர்ந்த நண்பர், நைட்டு 2 மணி இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப வீட்டில் வந்து வெளியில நிற்கலான்னு கொஞ்சம் நேரம் வெளியே நின்று இருந்தேன். பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு ரெயின் கோட் போட்டு 2 பேரோட அந்த தண்ணியில் இறங்கி நின்றுட்டு இருந்தாரு. யார் இந்த நேரத்தில் தண்ணியில் இறங்கி நிற்கிறான்னு பக்கத்தில் பார்த்தா துணை முதலமைச்சர். இது நான் மிகைப்படுத்தி சொல்ல நடந்த சம்பவம். அப்ப களத்துக்கு நேரடியாக போயிடுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரடியாக களத்துல போய் நிற்கிறாங்க. முதலமைச்சர் இந்த வயசுலையும் கூட ஒவ்வொரு மாவட்டமும் கள ஆய்வு, மாவட்டத்தில் போய் உட்கார்ந்தா இந்த மாவட்டத்தில் என்னென்ன இருக்கு, எந்த ஸ்கீம் போயிருக்கு, எது போகல, எது பெண்டிங்கு, எது தேவை, எது செய்யணும். கூட்டணி கட்சிகளா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் அரியலூர்ல ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கேட்ட உடனே சாங்ஷன்.
அப்படி தேவைகளை அறிந்து வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கு. ஓகே அதனாலதான் கான்ஃபிடண்டா சொல்றாரு, ஓகே வரலாற்றில் இடம் பிடிக்கும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா. அப்ப நீங்க சொல்ற ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். மற்றவர்கள் அவங்களும் சொன்னாங்க. அதாவது அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது அரசியல் ரீதியான அவருடைய அணுகுமுறையும் வரலாற்றிலும் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. மனுஷபுத்திரன் சார், நிறைவான கருத்து. ரொம்ப ரொம்ப சுருக்கமா எதிர்பார்க்கிறேன். நீங்க பேசின இந்த ஆரம்ப புள்ளிக்கே வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கலக்கத்தில் இருக்கிறார், எங்களுக்கு மக்கள் எல்லாம் வரவேற்பு தர்றாங்க, அதை பார்த்து கலக்கத்தில் இருக்கிறாருன்னு முதல்வர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். நம்ம அப்படியே புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறதா சுருக்கமா? இல்ல, வேற எப்படி புரிந்து கொள்வது வந்துட்டு ஏன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமியினுடைய பதட்டத்தை நீங்கள் பார்த்தாலே இதை புரிந்து கொள்ளலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவதூறு சொல்கிறார் அல்லது பொய் சொல்கிறார். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்தே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றார்கள். அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டு விட்டன. உதாரணமாக நகைக்கடன் தள்ளுபடி, அதே மாதிரி இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லலாம். எதை நிறைவேற்றவில்லை என்று கேட்டால் ரொம்ப சின்ன விஷயங்கள் எதையாவது அவர்கள் வந்து சொட்டி இதை நிறைவேற்றவில்லை என்கிறார்கள். 80% மேல் ஒரு ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட மிக அடிப்படையான விஷயம், ஒரு அரசு நமக்கு அருகில் இருக்கிறதா என்பதை மக்கள் உணர வேண்டும். இந்த அரசை மக்கள் தங்களுக்கு அருகில் இருக்கும் அரசு என்று உணர்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், இப்ப முதல்வரின் முகவரி என்கிற ஒரு திட்டம் இருக்கு. சென்ற வாரம் கூட அந்த அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த அலுவலர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். பல லட்சம் மனுக்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவர்களுக்கு வந்த மனுக்களில் கிட்டத்தட்ட 90% மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மனுக்கள். நீங்க ஒரு அரசாங்கத்திட்ட பொதுவாக கொடுக்கிற மனு என்னவாகும் என்கிற கேள்வி எல்லாம் மக்களுக்கு குழப்பமாக இருக்கு. அரசாங்கத்திலிருந்து பதில் வந்தால் அது அபூர்வமான ஒரு விஷயமாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான மனுக்களை பெற்று அதை உடனடியாக தீர்வு காண்பதற்காக ஒரு தனித்துறையை அமைத்து அந்த துறையை கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கி இன்றைக்கு இந்த தீர்வு ஒரு அரசாங்கத்திடமிருந்து உங்கள் பிரச்சனைக்கு இந்த தீர்வு என்று ஒரு கடிதம் மக்களுக்கு வருகிற போது மக்கள் உணர்கிறார்கள், இந்த அரசு நமக்கு மிக அருகில் இருக்கிறது, இந்த அரசு நம்மோடு பேசுகிறது, இந்த அரசு நம்மை வந்து அரவணைக்கிறது என்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமியை பதற்றப்படுத்துகிறது. அதாவது நீங்கள் இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் அல்லது யூடியூப் சேனல்களில் இவர்கள் பல்வேறு விதமான அவதூறுகளை எதிர்க்கட்சிகளும் அவர்களால் அமர்த்தப்பட்ட சில டிஜிட்டல் கூலிப்படையினரும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இதை தாண்டி வெளியே மக்களிடம் போய் கேட்டால் இந்த அரசின் மீது எந்த அதிருப்தியும் கிடையாது, எந்த விதமான புகாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு என்பது தங்களோடு இருக்கிற அரசு என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த முதலமைச்சர் தங்களோடு இருக்கிற முதலமைச்சர் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். நிச்சயமா. எம்ஏஎம் சார், அதாவது இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட நேரடியாக களத்துக்கு போன மக்கள் அவ்வளவு மன மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். ஒரு முதல்வர் போகிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், நேரில் வந்து சந்திக்கணும்னு இருக்கும். அதையும் தாண்டி இவர் மேலே என்ன ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வர வேண்டியது இருக்கு. ரொம்ப சுருக்கமாக நிறைவான பார்வை எம்ஏஎம் சார். ஒன்றும் இல்லை, அண்மையில் விருதுநகர் மாவட்டத்துக்கு போனப்போ ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தாரு. அந்த பொண்ணை வந்து என் பக்கத்துல முதல்வர் நிற்கிறது என்னால நம்ப முடியலன்னு சொன்னதை நீங்க வீடியோக்கள்ல டிவிகளை பார்த்துருப்பீங்க. இந்த மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி இந்த முதல்வர் ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புகிறார். நேரடியாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறார். நான் உன்னோடு எப்போதும் இருக்க விரும்பும் என்ற நம்பிக்கை விதைக்க விரும்புகிறார். இந்த நம்பிக்கை தான் இவருடைய அடி பலமாக இருக்கிறது. இந்த பலம் அவருக்கு என்றைக்கும் பலமாக இருக்கிறது. மிக முக்கியமா அவருடைய கவனங்கள் எல்லாமே இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு துறை சார்ந்தும் செயல்படுகிறது என்பதுதான் உதாரணம். கடைசியா நீங்க நம்பவே மாட்டீங்க, தொல்லியல் துறை சார்ந்து கூட இந்த அரசு கவனம் எடுத்திருக்கிறது. கீழடி குந்தவை போன்ற அகழாய்வுகளுக்கும் இந்த அரசு முன்னுரிமை கொடுத்து அங்கங்க இருக்க திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ இந்த அரசு என்னன்னா, இந்த ஒரு அரசு மக்களை ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்துவது, ஓட்டுக்காக மட்டுமே திட்டங்களை கொண்டு வருது, ஓட்டுக்காக மட்டுமே பேசுவது என்ற நிலைப்பாட்டை மாற்றி இந்த திட்டங்கள் வரலாற்றில் நடைபெற வேண்டும். இந்த திட்டங்கள் என்றும் மனதில் மக்கள் இருக்க வேண்டும். இந்த திட்டங்கள் என்றும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற உயரிய லட்சிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இந்த திட்டங்களை கொண்டு வந்ததால் இந்த திட்டங்கள் வரலாற்றில் நடைபெறும். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதால், இந்த திட்டங்களை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவார் இன்றைய முதல்வரும் வரலாற்றில் என்றென்றும் நினைவு கொள்ளப்படுவார்.
நிச்சயமா சுபேர், அதாவது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட தெரியாத மாதிரியான எதிரிகளும் உருவாகிட்டே இருக்கிறாங்க. களம் எப்படி வேணாலும் மாறும், யார் வேணாலும் வருவாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது நம்ம தான் நிலைச்சு நிற்போம் அப்படின்னு நினைக்கிறது சரியா? ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அதை கலைப்பதற்கான அந்த ஆயுத அந்த வழிமுறைகள் நிறைய இருக்கு இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ண? அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு முகமூடியை போட்டு வர்றாங்க. ஓகே, ஆன்மீகம், தமிழ் தேசியம், இப்போ திராவிட மாடல் 2.0 அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டங்களையும் வருவாங்க. அது வருகிற போலாம் அது காணல் நீர் மாதிரி கரைஞ்சு போயிட்டே போயிடறாங்க. அதனால இந்த அரசாங்கத்தின் மீதும் திராவிட மாடல் மீதும் மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, இது மக்களுக்கான அரசு. ஏன் மக்களுக்கான அரசு அப்படின்னா, ஒரு மக்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிற பொழுது செவி கொடுத்து கேட்டு அதை உடனே சரி செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 3.5 வருஷத்துல திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அது மக்கள் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா நேரடியாக களத்துக்கு போகிறாங்க, அதை புரிய வைக்கிறாங்க. முடியாத பட்சத்திற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்கிறாங்க, அதை நீக்கிறாங்க. இப்போ மக்களினுடைய கோரிக்கைகள், மக்களினுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு. இன்னைக்கு மத்தியில் எப்படி இருக்கு? மத்தியில் அவங்க நினைச்ச திட்டத்தை கொண்டு வர்றாங்க. சரி, நினைச்சது மக்களுடைய கோரிக்கை ஏதாவது சரி சாய்க்கிறாங்கன்னா இல்லை. ஆனால் இந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களிலிருந்து ஒரு கோரிக்கை வருது, ஒரு குரல் வருதுன்னா அதுக்கு பொறுமையா கேட்குது, அதுக்கு பதில் சொல்றாங்க, அதை சரி செய்யறாங்க, அந்த மக்களோடு நிற்கிறாங்க. மணிச்சபுதன் சார் சொன்னாரு, இந்த அரசாங்கம் மக்களின் பக்கத்தில் இருக்கு, மக்களோடு நிற்கிறது. இந்த அரசாங்கம் மக்களோடு நிற்கிறது, மக்களோடு மக்களாக கலந்து நிற்கிறது. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தா கூட அடுத்த செகண்ட் துணை முதலமைச்சர் போய் நிக்கிறாங்க. அங்க ஒரு பிரச்சனைனா மக்களினுடைய குரலை கேட்கிறாங்க, அதை சரி செய்யறாங்க. இல்ல அதுல அடிப்படையில் ஒரு கேள்வி வருது இல்ல, எப்பொழுதுமே மக்களோட நாம் நிற்பதனால நல்ல விஷயம் தான். ஆனா தொட்டதற்கு எல்லாமே அரசை எதிர்பார்க்கிறது, முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறது, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் விட்டுறாதா? அது ஒரு சிக்கலா மாறிடாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் தானே போறாங்க. சென்சிட்டிவான இஷ்யூவா இருந்துச்சுன்னா கடைசியா அந்த நேரத்துல நீங்க எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் எங்க போனார்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு அங்க ஒரு போன் பண்ணி கோட்டையில இருந்து வேலை செய்யலாம். இருந்தாலும் களத்தில் போய் செய்யறது, அந்த இடத்துல அவர் நிக்கிறப்ப அந்த வேலைகள் கொஞ்சம் வேகமாக விரைவுபடுத்தப்படும். முதல்வரே வருகிறார், நேரடியான கவனம் இருக்கிறது. மழை பெய்யுதுன்னா அங்க மழை பெய்யக்கூடிய கார்பரேஷன் நாட்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இவர் அங்க இருந்து கண்காணிச்சுட்டு போயிடலாம். ஏன் போய் அங்க நிக்கிறாரு அப்படின்னா அது வேகப்படுத்துறது, வேலைகளை வேகப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, துப்புரவு பணியாளர்களோட டீ சாப்பிடுறது, அவர்களே அந்த இடத்துல ஒரு சகஜ நிலைப்படுத்துறது, அந்த சோர்வை போக்குறது. இதே மாதிரிதான் எல்லாமே துப்புரவு பணியாளர்ல இருந்து IAS IPS ஆபீசர் வரைக்கும் இந்த மாதிரியான அணுகுமுறை, தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட இணக்கமாக போய் அந்த வேலைகளை துரிதப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. மக்களினுடைய குறைகளை, மக்களினுடைய கோரிக்கைகளை, மக்களினுடைய செவிசாய்க்கக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் இருப்பதால் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்கள் அரசாங்கம் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். நிச்சயமா. அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா பேசும்போது என்ன கருத்து வருது அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறதுனா அடுத்த தேர்தலை பார்த்து அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், அடுத்த முறையும் கான்சிக்யூட்டிவா வர முடியுமான்னு. ஆனா இந்த முறை எதிர்க்கட்சிகள் தான் எப்பயுமே வர முடியாதா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்களோ அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கண்டிப்பாக, நிச்சயமா. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் 3 பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.